வணக்கம். மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தசி திதி இருக்கிறது. யோகம் நன்றாக இருக்கிறது. எனவே செவ்வாய்க்கிழமைனா கூட பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே செவ்வாய் புதன் இரண்டு நாளுமே சிறப்பு. வெற்றி, உயர்வு, நிம்மதி. 3 நட்சத்திரத்திற்கும் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள், செவ்வாய். 2, 1, தெற்கு, கிழக்கு, பச்சை, நீலம், புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். 2 நாளும் பண்ணுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற சண்முக கவசம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வீண் செலவுகள் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, சிவப்பு, செவ்வாய். 7, மேற்கு, பச்சை, புதன். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அருணகிரியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் எல்லாம் பண்ணுங்க. இந்த 2 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. புதன்கிழமை கட்டாயம் நீங்களோ உங்கள் சார்பாக இன்னொருத்தரோ குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆகணும். பிற்பகல் 12 to 4 செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் உங்கள் பிறவி பலம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, கிழக்கு, மேற்கு, சிவப்பு, வெள்ளை, செவ்வாய். 2, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை, புதன். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். 2 நாளும் பண்ணுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற சண்முக கவசம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களை புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்திற்கும் செவ்வாய் புதன் 2 நாளும் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ரொம்பவும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாதுங்கிறதுனால வழிபாடு தான். முக்கிய முடிவுகள் கூடாது. வழக்கமான வேலைகள் மட்டும். அனுகூலமான எண், திசை, நிறம் 2 நாட்களும் கிடையாது. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அருணகிரியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் எல்லாம் பண்ணுங்க. இந்த 2 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. புதன்கிழமை கட்டாயம் நீங்களோ உங்கள் சார்பாக இன்னொருத்தரோ குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆகணும். பிற்பகல் 12 to 4 செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். வாழ்க்கை வளமாகும். என்ன, புதன்கிழமை ராத்திரி 10 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஜாக்கிரதை. ராத்திரி 10 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வியாழக்கிழமையும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்திற்கும் மகம், பூரம், உத்திரம் 1. எனவே செவ்வாய் புதன் 2 நாளும் சூப்பர். புதன்கிழமை ராத்திரி 10 மணி வரைக்கும் சூப்பர். அனுகூலமான எண்கள் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். புதன்கிழமை ராத்திரி 10 மணி வரைக்கும் 2, 9,
தெற்கு, கிழக்கு, சிவப்பு, பச்சை. ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அருணகிரியே போற்றி இந்த மந்திரம் சொல்லுங்க. திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். புதன்கிழமை கட்டாயம் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுடணும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போகணும். முன்னோர்களை பற்றி நினைக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ராத்திரி 10 மணிலேருந்து வர்ற சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்காது. ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோம். ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, குறைஞ்சு போயிடும். கன்னிராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது கலக்கிறீங்க. வெற்றி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். 2, 1 தெற்கு கிழக்கு, மஞ்சள் வெள்ளை, புதன். 2 நாட்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் வெற்றியை தரும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கும் உங்கள் மேலே. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். 2 நாளும் பண்ணுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற சண்முக கவசம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாளுமே வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் செலவு, கவலை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆமாம், 3 நட்சத்திரத்துக்கும் இதுதான். பண விஷயத்தில் கவனம். கோபம் அதிகமாக வரும், கட்டுப்படுத்திக்கணும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, செவ்வாய். 7 தெற்கு பச்சை, புதன். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அருணகிரியே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் எல்லாம் பண்ணுங்க. இந்த 2 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்ட மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. புதன்கிழமை கட்டாயம் நீங்களோ உங்கள் சார்பாக இன்னொருத்தரோ குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆகணும். பிற்பகல் 12 to 4 செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, செவ்வாய். 2, 7 தெற்கு மேற்கு, சிவப்பு, மஞ்சள், புதன். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்கள் மேலே. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கோரக்க சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி இந்த 3 மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருங்க. அப்பப்போ உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. புதன்கிழமை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆகணும். உங்கள் சார்பாக நீங்கள் அல்லது வேற யாராவது. ஏழைகளுக்கு பசியாத்தணும். குலதெய்வத்தை நினச்சி 2 நாளும் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சிறப்பாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்திற்கும் கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. புதன்கிழமை நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், சுறுசுறுப்பு அதிகம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6 கிழக்கு மேற்கு, சிவப்பு, பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். குழப்பம் வரும்போது, சங்கடம் வரும்போது, சப்போஸ் +2 10th தேர்வு எழுதுகிற மாணவங்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது மறந்து போச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், டக்குன்னு ஞாபகம் வரும். ஆமாம், உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. பாம்பன் சுவாமியில் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சிருங்க. மாணவர்கள் +2 10th காலையில் படிச்சுட்டு போங்க. 10 பாட்டு.
2 நிமிஷம் ஆகும் அல்லது 3 நிமிஷம் ஆகும். செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். சரி, புதன்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு நீங்களோ உங்கள் சார்பாக வேறு யாராவதோ போகணும். அசை உணவு கூடாது. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றிங்கிற மந்திரம் மனசில் ஓடட்டும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ஆமாம், இது புதன்கிழமைக்கு. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 1 கிழக்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்கள் மேலே. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கோரக்க சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. இந்த 3 மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருங்க. அப்பப்போ உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. புதன்கிழமை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆகணும். உங்கள் சார்பாக நீங்கள் அல்லது வேற யாராவது. ஏழைகளுக்கு பசியாத்தனம் குலதெய்வத்தை நினச்சி 2 நாளும் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். கும்பராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். கலக்கலான வாழ்க்கை. பிடிவாதம் கிடையாது. நிம்மதி உண்டு. நல்லா இருக்கு. வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 1 கிழக்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்கள் மேலே. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கோரக்க சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. இந்த 3 மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருங்க. அப்பப்போ உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. புதன்கிழமை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆகணும். உங்கள் சார்பாக நீங்கள் அல்லது வேற யாராவது. ஏழைகளுக்கு பசியாத்தனம் குலதெய்வத்தை நினச்சி 2 நாளும் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். மீன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே நல்லா இருக்குது. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாள். 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். 2, 1 கிழக்கு தெற்கு வெள்ளை பச்சை புதன். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்கள் மேலே. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கோரக்க சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. இந்த 3 மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருங்க. அப்பப்போ உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. புதன்கிழமை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆகணும். உங்கள் சார்பாக நீங்கள் அல்லது வேற யாராவது. ஏழைகளுக்கு பசியாத்தனம் குலதெய்வத்தை நினச்சி 2 நாளும் கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். நேயர்களை 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். செவ்வாய் புதன் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.